இது வரைக்கும் நம்ம பார்த்த கிரிப்டோ மார்க்கெட் சைக்கிளில் ஒவ்வொரு வாட்டியும் பிட்காயினோட ப்ரைஸ் பிட்காயின் ஹால்விங்க்கு அப்புறம் தான் போன ஹால் டைமை ரீச் பண்ணி புது ஹால் டைமெல்லாம் வந்து பண்ணியிருக்கு. பட் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பிட்காயின் ஹால்விங்க்கு 2 மாதம் முன்னாடியே நம்ம நியூ ஹால் டைமை பிட்காயினோட ப்ரைஸில் வந்து பார்த்துட்டோம். இப்போ பிட்காயின் ஹால்விங்கும் 2 நாளுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பிட்காயினோட ப்ரைஸில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த ஹால்விங்னால எப்படி ஸ்லோவாக பிட்காயினில் டிமாண்ட் அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ்டாக வந்து வரும், அண்ட் $150K பிட்காயின் போக வாய்ப்பு இருக்கா, எத்தேரியம் எந்த அளவுக்கு போக சான்சஸ் இருக்கு, ஆல் காயின்ஸ் எத்தனை மடங்கு எக்ஸ்போனன்ஷியலாக பம்ப் ஆகலாம், 10x 50xலாம் பார்ப்போமா, கிரிப்டோ மார்க்கெட் கேப் என்ன கேப்லாம் அட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். புதுசாக ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ் உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது, நிறைய இன்சைட்ஸும் வந்து இருக்குது. இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பிட்காயின் ETF தான் ரொம்ப பெரிய விஷயமா கிரிப்டோ மார்க்கெட்டில் நினச்சிட்டு இருப்போம். பட் அதை விட இந்த எத்தேரியம் ETF தான் ரொம்ப பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாகவும் சரி ரொம்ப பெரிய விஷயமாகவும் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னு இப்போ சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம கிரிப்டோ ஆன் த ஹோல் வந்து எடுத்துக்கிட்டோம்னா பிட்காயின் அண்ட் ஹால் காயின்ஸாக தான் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ஆல் காயின்ஸில் தான் எத்தேரியமாக இருக்கட்டும் சொல்லவனா இருக்கட்டும் எல்லா காயின்ஸும் அடங்கும். பிட்காயின் அண்ட் ஆல் காயின், பிட்காயினோட டாமினன்ஸ் குறையும் போது ஆல் சீசன் அப்படிங்கிற வந்து பார்ப்போம், எத்தேரியம் பம்ப் ஆகும், எல்லா ஆல் காயின்ஸும் வந்து பம்ப் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை கிரேட் பண்ணுறோம், பிட்காயினை தனியாகவும் ஆல் காயினை தனியாகவும். இப்போது பிட்காயினுக்கு ஸ்பாட் ETF வந்து வந்துருச்சு. இப்போது எத்தேரியம் ETF வந்து வந்துருச்சுன்னா இது வெறும் எத்தேரியம் ETF-ஆக மட்டும் வந்து பார்க்க மாட்டோம், ஆல் காயினுக்கான ஓவரால் ஒரு பெரிய ரெகக்னிஷனாக வந்து பார்ப்போம். ஸோ புரியுதா உங்களுக்கு இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ யூஎஸில் பிட்காயின் ETF அப்ரூவ் ஆகிடுச்சு, இதேமாதிரி எத்தேரியம் ETF-ம் ஸ்பாட் ETF-ம் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இப்போ எத்தேரியம் ETF அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் சொலோனா தான், நெக்ஸ்ட் BNB தான் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம நிறைய செயின்ஸில் ரேலி வந்து பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இப்போ எத்தேரியம் ETF அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஆர்கானிக்காக ரியல் வேர்ல்டில் நார்மலான ரீட்டெயிலர்ஸ் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களோ யூஎஸ் பீப்புள் எல்லாருமே எத்தேரியமில் வந்து ETF மூலமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது பிட்காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிட்காயின் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு பேமெண்ட் சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட் தான். பட் எத்தேரியம் அப்படி கிடையாது. எத்தேரியமில் ETF அப்ரூவ் ஆச்சுன்னா எத்தேரியமில் இருக்க டிஃபை ப்ராஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணோம், NFT ப்ராஜெக்ட், மெட்டாவர்ஸு, அது இல்லாமல் எத்தேரியமோட லேயர் 2 ஆர்பிட்ரியம், ஆப்டிமிசம், இது மாதிரி இந்த எத்தேரியம் சார்ந்த எல்லா விஷயமும் பம்ப் ஆகும். சேம் டைம் எத்தேரியம் கில்லர்ஸான சொலோனா இதெல்லாமே கூட நெக்ஸ்ட் மேபி சொலோனாவோட ETF வருமோ அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து ஒரு பம்ப் அப்படிங்கிற வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மேசிவான ஒரு ட்ரிகர் வந்து ஏற்படுத்தும். சரி, இந்த எத்தேரியம் ETF-க்கு ஏதாவது வரதுக்கான அறிகுறி இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மே மாதத்தில் எத்தேரியம் ETF-ஓட டெட்லைனே வந்து இருக்குது. ஆக்சுவலாக பிட்காயின் ஸ்பாட் ETF அப்ளை பண்ண அதே ஒரு சில சிமிலரான கம்பெனிஸ், ஈவன் பிளாக் ராக் கூட வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. அது மே மாதத்துலேயே வந்து அந்த டெட்லைன் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு யாருக்கும் வந்து தெரியாது. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் இந்த புல்ரன் அது வந்து அப்ரூவ் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிளாக் ராக் இந்த பிட்காயின் ETF-ம் அவங்க இது பண்ணனால அதுவுமே அப்ரூவ் ஆகிடுச்சு. பிளாக் ராக் இது வரைக்கும் ஃபைல் பண்ண எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்ரூவ் ஆகிருக்கு. ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் we can expect Ethereum to get approved in some point of time இந்த புல்ரனில். அதுக்கப்புறம் மேசிவ் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிட்காயின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபையாக இருக்கட்டும், BRC20 அப்புறம் ரூன்ஸு, அப்புறம் இந்த அட்டாமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுவுமே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிட்காயினோட இந்த பிளாக் செயினில் அதிகமான டிரான்சாக்ஷன்ஸ்க்காகவும் யூட்டிலிட்டி கொண்டு வரதுக்கும் ஆல்ரெடி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு மேசிவான ஒரு ட்ரிகராக, ஒரு மேசிவான ஒரு விஷயமா இந்த புல்ரன் எக்ஸ்போனன்ஷியலாக கொண்டு போகிறதுக்கு வந்து அமையும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு இந்த கிரிப்டோ புல்ரன் போகலாம், எத்தேரியம் எந்த அளவுக்கு மினிமமான டார்கெட் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக நம்ம சார்ட்ஸ் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு பிட்காயினோட ETF மூலமாகவே $2.5 பில்லியன் மேலே ஒரு நாளைக்கு வால்யூம் அப்படிங்கிற வந்து ட்ரிகர் ஆகுது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பாட் தான், ஒரு சில தான் ஃபியூச்சர்ஸில் இருக்கிறதோட டாமினன்ஸுமே ரொம்ப கம்மி தான். ஸ்பாட்டில் இருக்கிறது தான் பில்லியன்ஸ் ஆஃப் வால்யூம் அப்படிங்கிற வந்து ட்ரிகர் பண்ணுது. இது வந்து ரொம்ப மேசிவான ஒரு விஷயங்க. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் பிட்காயினோட மார்க்கெட் கேப் என்னவோ $1 ட்ரில்லியன் மேலே வந்து இருக்குது, 2-3 பில்லியன் எந்த மூலைக்கு இந்த வால்யூம்லாம் அப்படின்னு. இது ஏன் அந்த அளவுக்கு வந்து பெருசுடான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 70K பிட்காயினோட ப்ரைஸ் வந்து இருக்குது, அந்த இடத்துல இருக்க செல்லிங் ப்ரெஷர் வந்து ஒரு 500 மில்லியன் வந்து இருக்குடானா, அந்த 500 மில்லியன் செல்லிங் ப்ரெஷருக்கு 500 மில்லியன் பையிங் ப்ரெஷர் வந்தாலே ப்ரைஸ் அதே இடத்துல நிப்பாட்டிடும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1 பில்லியன் வந்து வால்யூம் பையிங் ப்ரெஷரில் வந்து வருதுடானா ப்ரைஸ் அந்த இடத்துலேருந்து
ஒரு 10K-ஓ 20K-ஓ ஈஸியாக வந்து புஷ் பண்ணிடும். ஸோ இதுதான் அதில் இருக்க மேட்டரு. ஸோ இந்த ஒரு 2-3 பில்லியன் லெஜிடான வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ இப்போது அது வந்து ஃபியூச்சர்ஸ் வால்யூமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா $1000 5x $5,000 வால்யூமாக காட்டும். இதே $1000 10x லெவரேஜ்னா $10,000. பட் இது எல்லாமே லெஜிடான ஸ்பாட் வால்யூம்ஸ். $100 $100 தான் வந்து இருக்கும். அண்ட் சேம் டைம் ஸ்பாட்டில் வாங்குறவங்க ஒரு சில மந்த்ஸாவது ஹோல்ட் பண்ண வந்து பார்ப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம். இப்போதைக்கு அசெட் அண்டர் மெயின்டெனன்ஸ்லாம் பிளாக் ராக்குது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 20 பில்லியன் வந்துருச்சு. சீக்கிரமாகவே கிரே ஸ்கேலோட அசெட் அண்டர் மெயின்டெனன்ஸையும் பிளாக் ராக் வந்து சீக்கிரமாக சர்பாஸ் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ எதேரியமோட ETF பற்றியும் எந்த அளவுக்கு அது மேசிவாக இருக்கும் அப்படிங்கிற பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் இந்த புல்ரனோட மிகப்பெரிய ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸாக வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ பிட்காயின்லேயும் எதேரியம் மாதிரி ஒரு சில யூட்டிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அது வந்து ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். பிட்காயினுக்கு ஒரு யூட்டிலிட்டி கிரியேட் பண்ணுறதுலாம் பிட்காயினோட மைனர்ஸ்க்குமே ரொம்ப என்த்யூசியாஸ்டிக்காக இன்னும் பிட்காயினோட எக்கோசிஸ்டமே வந்து பில்ட் ஆகிறது இது வழிவகுக்கும். ஆல்ரெடி BRC20 ரூன்ஸு அட்டானாமிக்கல்ஸ் இதுலேருந்துலாம் கொஞ்சம் வால்யூம் அப்படிங்கிறத வந்துட்டு இருக்குது. இன்னும் இந்த ரூன்ஸ் தான் பெரிய அளவில் பேசுகிறாங்க. அதை பற்றி நானும் முடிஞ்சால் படிச்சுட்டு இருக்கேன். படித்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது என்னென்னு ரெஃபர் பண்ணி வீடியோ வந்து போடுறேன். ரூன்ஸ் சீம்ஸ் ரியலி ப்ராமிசிங். சரி, ஓகே, கமிங் பேக் டு இந்த ETF டாபிக். ETF பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாரும் வந்து இது வந்து அப்ரூவ் ஆகும்னு வந்து எதிர்பார்க்கல. பிட்காயின் ETFக்கும் சென்டிமெண்ட் இந்த மாதிரி தான் இருந்தது. பொறுத்திருந்து மே மாதம் அப்ரூவ் ஆகுதான்னு பார்ப்போம். மேபி எனக்கு தெரிஞ்சும் மே மாதம் அப்ரூவ் ஆகுமான்னு எனக்கு டவுட்டாக தான் வந்து இருக்குது. பட் லேட்டர் பார்ட் ஆஃப் இந்த புல்ரன் அது எந்த இடத்துலையாவது இது அப்ரூவ் ஆச்சுடானா, போன வாட்டி எப்படி ஒரு ரேலி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் டெஸ்லா எலான் மஸ்க்லாம் வந்ததுக்கப்புறம் மெட்டாவர்ஸ் ரேலிலாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் ரேலியாக கூட வந்து எதேரியம் ETF வந்து ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ பிட்காயினோட சார்ட் வந்து பார்ப்போம். பிட்காயினோட சார்ட் வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக தான் வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் ஏரியா ஒரு மேஜரான சப்போர்ட்டாக வந்து இருந்தது. அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆக கிடையாது. அந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ $65,000 வந்து இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பிட்காயினோட 4th ஹால்விங் வந்து முடிஞ்சது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெரிய லெவலில் ஹால்விங் டைமில் நம்ம வால்டாலிட்டி வந்து பார்க்கல. பிட்காயின் ஹால்விங் வந்து பிட்காயினோட மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் ஈவெண்ட். எவ்ரி 4 இயர்ஸ் இது வந்து நடக்கும். இதுதான் பிட்காயினோட ப்ரைஸாக இருக்கட்டும், கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு வாட்டியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து புஷ் பண்ணிட்டு வந்துருக்குது. இது என்னன்னு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பிட்காயின் நெட்வொர்க் எக்கோசிஸ்டம் வந்து எடுத்துப்போம். இதில் மேஜர் பங்களிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் அப்படிங்கிறவங்க தான். இப்போ பிட்காயினோட டிரான்சாக்ஷன்லாம் எப்படி நடக்குது? இப்போ பேங்க் டிரான்சாக்ஷன்னா பேங்க்கில் இருக்கவங்க அப்ரூவ் பண்ணி நடக்குது. பிட்காயினோட டிரான்சாக்ஷன் இப்போ நான் அனுப்புகிறேன் பிட்காயினை வந்து இந்த மைனர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணி ஒரு மைனர் வந்து ஒரு நோட் அப்படிங்கிற ரன் பண்ணுவாங்க. அது எதர் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஃபார்மாக இருக்கலாம். அவங்களோட இந்த ASICs மூலயமா தான் இந்த பிட்காயின் நெட்வொர்க் வந்து ரன் பண்ணுவாங்க. நத்திங் பட் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அது மூலயமா அவங்களோட கம்ப்யூட்டேஷனல் பவர் அப்படிங்கிற வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் ஆனது வந்து கிடைக்கும். ஒவ்வொரு பிளாக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு பிளாக் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 6.25 பிட்காயின்ஸ் அப்படிங்கிறது ரிவார்டாக கிடைச்சிட்டு இருந்தது. எவ்ரி 4 இயர்ஸ் இந்த ரிவார்டு ஒவ்வொரு பிளாக் ரிவார்டு அப்படின்வாங்க. 6.25 பாதியாக அப்படியே 3.125 வந்து மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஹால்விங்கில் இன்னும் பாதியாக வந்து ஆகும். சரி, இப்போ ரிவார்டு அப்படிங்கிற பாதியாக வந்து ஆனனால எக்ஸிஸ்டிங்காக இருக்க பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 19 மில்லியன் கிட்டக்கா வந்து இருக்கும். இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு 19.6 மில்லியனாக வந்து இப்போதைக்கு சப்ளை வந்து இருக்குது. 21 மில்லியன் மேக்ஸ் சப்ளை. ஸோ இப்போ என்னன்னா மைனர்ஸ்க்கு ரிவார்டாக அவங்க மைன் பண்ணுறது கிடைக்கும். அதை வந்து மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணுவாங்க. இதுதான் பிட்காயினுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகுலரான ஒரு இன்டர்வலில் இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரெஷரு. ஸோ மைனர்ஸ்க்கு வந்து பாதியாக ரிவார்டு வந்து போகிறனால ஆட்டோமேட்டிக்காக செல்லிங் ப்ரெஷரும் கட் டவுன் ஆகும். அட் த சேம் டைம் மைனர்ஸ் வந்து ஆக்டிவாக மைன் பண்ணோன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து, ஏன்னா பிட்காயினோட ரிவார்ட் சப்ளையே கம்மியாகுது, அப்போ ப்ரைஸாவது அதிகமாக இருந்தால் தான் மைனர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக பிட்காயினோட ப்ரைஸ் மேலே போய் தான் வந்து ஆகணும். அப்போ தான் பிட்காயினோட அந்த நெட்வொர்க்கே வந்து பார்த்திங்கன்னா நிலைக்கும், மைனர்ஸும் வந்து ஆக்டிவாக மைன் பண்ணுவாங்க பிட்காயினை. ஸோ இதுதான் இது பின்னாடி இருக்க கான்செப்ட். ஸோ அதனால ஒவ்வொரு ஹால்விங் அப்பவும் பிட்காயினோட ப்ரைஸ் எக்ஸ்போனன்ஷியலாக வந்து பம்ப் ஆகுது. ஸோ இப்போ இந்த ETF அந்த மேட்டர்லாம் வந்து இருக்கனால பிட்காயினோட ப்ரைஸ் எனிவேர் பிட்வீன் ஒரு 140Kலேருந்து 150K எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் வால்யூமாக இருக்கட்டும், ஒரு ரீட்டைல் பெரிய வால்யூமாக இருக்கட்டும் ட்ரிகர் பண்ணுது. அண்ட் இதுக்கு மேலே இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130K போச்சுட்டான்னா ஒரு $2.5 trillion மேலே பிட்காயினோட மார்க்கெட்
கேப் போயிடும். 9th பிளேஸில் பிட்காயின் வந்துருக்குது. ஃபேஸ்புக் வந்து ஓவர்டேக் பண்ணியாச்சு. எனிவேர் பிட்வீன் நான் மேபி பிட்காயின் வந்து ஒரு டாப் 3ல இல்லை கோல்டுக்கு நெக்ஸ்ட் பிட்காயின் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த புல் மார்க்கெட்டில் வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு யூஎஸ் பேஸ்டு ஒரு ஸ்டாக்கே ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆப்பிளாலேயே இந்த அளவுக்கு மார்க்கெட் கேப் போக முடியும்னா பிட்காயின் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஹேண்டியாக இருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட் சிஸ்டம் பேஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஏன் போக முடியாது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து வளரும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனு. அண்ட் எத்தேரியம் இடிஎஃப் பேஸ் பண்ணி அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் போன வாட்டி எத்தேரியமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $4,500 பார்த்தோம். ஈஸியாக அந்த இடத்துலேருந்து ஒரு 2x ஆகுது பண்ணி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 20x ஒரு 15x ஆகுது வந்து பண்ணியிருக்கு எத்தேரியம் வந்து. ஸோ அதனால் மினிமமாக ஒரு $8,000 to $10,000 தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்குது. இடிஎஃப்லாம் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா $10,000 மேலே வந்து போகும். அண்ட் நம்ம இந்த டோட்டல் மார்க்கெட் கேப்பை வந்து பார்ப்போம். டோட்டல் மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இந்த வீடியோ ஆல்ரெடி பெருசாக வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டில் இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் பிட்காயின் நியூ ஆல் டைம் பண்ணாலும் போன ஆல் டைம் ஹையே இன்னும் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து பண்ண கிடையாது. போன வாட்டியும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து போன புல்ரன், அதாவது 2018 போன புல்ரனுக்கு முன்னாடி புல்ரன் ஒரு 800 பில்லியன் வரைக்கும் வந்து போயிட்டு ஒரு 100 பில்லியனுக்கும் கீழே வரைக்கும் வந்து போச்சு. கோவிட் டைமில் தான் போச்சான்னு கேட்டிங்கன்னா கோவிட் டைமில் 2வது வாட்டி கிட்டத்தட்ட அந்த இடம் போச்சு. பட் அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை டிசம்பர்லேயே வந்து போயிருக்கு. அதே மாதிரி தான் இது வந்து கோவிட் டைமில் 2வது தடவை வந்து போனது வந்து ஒரு அன்சர்டின் ஒரு ஈவெண்ட்டு, ஒரு பேண்டமிக்னால ஒரு ஃப்ளாஷ் கிராஷ். அந்த கிராஷை நீங்கள் கணக்கு பெருசாக எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாஷ் கிராஷாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக மேலே போயிருச்சு. இந்த $3 trillion ஒரு 750 மில்லியன் போன புல்ரனோட டாப் வரைக்கும், அதாவது போன புல்ரனுக்கு முன்னாடி 2018 புல்ரனோட டாப் வரைக்கும் நம்ம இந்த பியர் மார்க்கெட்டோட பாட்டமாக வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு $2.3 trillion வந்து இருக்குது. சரி, இப்போ 750 பில்லியன்ல இருந்து போன புல்ரனுக்கு முன்னாடி புல்ரன் 2018 புல்ரனுக்கும் 2021 புல்ரனும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு கிட்ட இந்த கிரிப்டோ மார்க்கெட் கேப் வளர்ந்துருக்குது. ஸோ 4 மடங்கு எடுத்துக்க வேணாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற பெருசாக எக்ஸ் அப்படிங்கிறது கம்மி தான் ஆகும். ஸோ நம்ம $3 trillion போகல. $3 trillion போனாலே ஒரு பெரிய லெவலில் நம்மளுக்கு பம்ப் அப்படிங்கிற வந்து இருக்கும். இந்த இடத்துல இருந்து $3 trillion மேலே வெறும் ஒரு 2x வந்து பார்த்தா கூட, இல்லை ஒரு 5.5 இல்லை ஒரு 6 trillion, ஏன்னா இடிஎஃப்லாம் வந்து இருக்கனால 2x இஸ் வெரி பாசிபிள். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மார்க்கெட் கேப் பார்த்தாலே பெரிய லெவலில் இந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக வந்து வளரும். வி ஆல் வில் கெட் மேசிவ்லி ரிவார்டட். நம்ம எல்லாம் பயங்கரமாக நம்மளோட ஹோல்டிங்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஸ்டிக் டு த கேம் பிளான். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல ஷேர் பண்ண வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும், இது எல்லாமே வந்து ஃபண்ட் ரைசிங்ஸ். இப்போ புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் வருது இல்லை. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2021 புல்ரன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஃபண்ட் ரைசிங் அப்படிங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பில்லியன் மேலே அப்படிங்கிறது. அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நம்ம வந்து டச் ஆகலை. 2024 என்னதான் நம்ம பெரிய லெவலில் பம்ப்லாம் வந்து பார்த்துருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து போகலை. ஸோ இன்னும் ஆல் காயின்ஸில் ஒரு பெரிய ஒரு ஹைப் அப்படிங்கிறதும் சரி, ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது இன்னும் வந்து கிரியேட் ஆகலை. இப்போ பெருசாக ரீசெண்டாக வந்து ப்ராஜெக்ட்ஸ்னால் ஸ்டார்க் நெட்டு, வார்ம் ஹோல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பெரிய லான்ச்சஸ் இன்னும் ஹோல்ட் பண்ணல. அந்த அளவுக்கு மார்க்கெட் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இன்னும் ரீட்டைல் பீப்புள் அதிகமாக வந்து வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, என் ஃப்ரெண்டே 2 நாளைக்கு முன்னாடி பினான்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுறா பிட்காயின் நியூ ஆல் டைம் அப்படின்னு, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு இப்போ தான் வந்து கேட்குறாங்க. ஸோ 100K போகும்போது இன்னும் பெரிய அளவில் மாஸ் மீடியாலாம் வந்து கவர் பண்ணோம். ஸோ இன்னும் பெரிய அளவில் இனிமேல் தான் இந்த புல்ரன் வந்து பூம் ஆகும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கோம். நம்புறேன் சம்வே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் அப்கமிங் டேஸில் கவர் பண்ணணும்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக, இப்போ டெலிகிராமோட டான் இருக்குல்ல அந்த எக்கோசிஸ்டம் பற்றி, ரோஸ் எக்கோசிஸ்டம் பற்றி, அண்ட் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக இருந்தால் டீட்டெயிலாக டைவ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி இந்த மாதிரி 4-5 ப்ராஜெக்ட் சேர்த்த மாதிரி கவர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இதை பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் டெலிகிராமில், ட்விட்டரில் மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். பாய்.